தமிழக வெற்றிக் கழகத்தின் மதச்சார்பின்மை முகமூடி முற்றிலும் கிழிந்து தொங்கியிருக்கிறது. மாற்றம் தருவோம் என்று முழங்கிவிட்டு இன்று அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியலில் களம் இறங்கியிருக்கிறது தாவேக அரசு. கடந்த மே 31 அன்று தாவேக அரசு ஒரு புதிய மானிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி உலமாக்கள் மற்றும் மசூதி பணியாளர்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க 50,000 ரூபாய் வரை அல்லது வாகன விலையில் 50% நிதி உதவி மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 15,000 நபர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறப் போகிறார்கள். தமிழக பொதுமக்களின் அரும்பாடுபட்ட வரிப்பணத்திலிருந்து சுமார் 75 கோடி ரூபாய் நிதி ஒரே ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவினரின் சொந்த வாகன தேவைக்காக வாரி இறைக்கப்படுவது நியாயமா? மதப்பணியாளர்களின் சொந்த போக்குவரத்து செலவை தமிழக வரி செலுத்துவோர் ஏன் ஏற்க வேண்டும்? இது மக்கள் நலத்திட்டமா அல்லது மக்கள் பணத்தில் நடத்தப்படும் அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியல் நாடகமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அப்படி இருக்க இந்த மானிய சலுகை மற்ற மதப்பிரிவினருக்கு இல்லாதது ஏன்? ஒட்டுமொத்த மக்களையும் சமமாக நடத்த வேண்டிய ஒரு அரசு பொது நிதியை மதத்தின் அடிப்படையில்